எதுக்கு இவ இங்க வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது மீனாட்சி. நான் உண்மைதான் சொல்றேன் மீனாட்சி. தயவு செஞ்சு என்ன நம்பு மீனாட்சி. தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத மீனாட்சி. இருங்க இருங்க, இப்ப எதுக்கு இவ்ளோ பதட்டமாகறீங்க? நீங்க இப்படி பதட்டப்பட்டு பேசுறத பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு பேசுற மாதிரியே இருக்கு. உனக்கு இப்ப புரியுதா? எங்க நீ தப்பா நினைச்சிருவேன்னு நான் பயந்துதான் பேசினேன். ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு பேசுறதா நீ ஏன் நினைச்சுக்கிற மீனாட்சி? இனிமே அப்படிலாம் நினைக்க மாட்டேன். மீனாட்சி ஆமாங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் ஐஸ்வர்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு மீனாட்சி? ஐஸ்வர்யாவால நமக்குள்ள ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை. இனிமே அந்த மாதிரி பிரச்சனை இங்க எதுவுமே வராது. அதே மாதிரி ஐஸ்வர்யா அவ சைக்கோ புருஷன் கூட இருக்கவே கூடாது. பாவம் ஐஸ்வர்யா, அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? அதனால இனிமே ஐஸ்வர்யா நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாங்க, இனிமே ஐஸ்வர்யா நம்ம வீட்டுல தான் இருப்பான்னு சொல்றேன். மீனாட்சி, நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க. எப்படி சுந்தர் இதெல்லாம்? ஐஸ்வர்யா, எல்லாத்துக்கும் காரணம் ரன்பீர் தான். அவன் கொடுத்த ஐடியாவோட தான் இது எல்லாமே நடந்துச்சு. நாம அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க அங்க என்ன பேச்சு? சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இதோ நான் வரேன். சிவாவுக்கு ஃபோன் பண்ணி டெல்லி வர வைப்போம். Yogi. Hello, Yogi. How are you? I'm good, Shiva. How about you? Yeah, I'm good. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை நம்பி நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிருக்கேன். பில்டப்லாம் பலமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். அதுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அத பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஓப்பனிங்கே குறைஞ்சது 10 ஸ்டேட்ல 10 பிரான்ச் இருக்கணும்னு நினைக்கிறேன். குட் ஐடியா. பட் எல்லா பிரான்ச்லயும் நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கணும்ல? எஸ் சிவா, யூ ரைட். அதனால்தான் ஆஸ் அ ஃப்ரெண்டா சென்னை பிரான்ச்சுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை சஜஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க யோகி? ஏன் சிவா, செய்ய மாட்டீங்களா? அப்படி இல்ல, என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறீங்களே, அதான். நீங்க பாத்துக்கிட்டா பிசினஸ் பெரிய லெவல்ல வரும்னு என்னோட நம்பிக்கை. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன் யோகி. தேங்க்யூ சோ மச் சிவா. ஐயோ தேங்க்ஸ், நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, நாளைக்கு இந்த பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். சோ நீங்க கண்டிப்பா வரணும். நாளைக்கே வா? எஸ், ஏன்னா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். சோ நாளைக்கு டெல்லிக்கு வந்தே ஆகணும். ஏன் சிவா, நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, சோ நான் கண்டிப்பா நாளைக்கு வரேன். ஓகே சிவா, நாளைக்கு நம்ம டெல்லியில மீட் பண்ணலாம். யா ஷியோர். ஓகே சிவா. நீ டெல்லிக்கு வந்து என் ஃப்ரெண்ட மீட் பண்ணு. உன்னையும் சக்தியும் நான் பிரிக்கிறேன். வா சிவா, வா. இந்தா உன்னோட ஃபிளைட் டிக்கெட். நாளை காலையில ரெடியாரு, டெல்லிக்கு போகணும். சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எக்காரணத்து கொண்டும் நாம மீட் பண்ணிக்கிட்டது, பேசிக்கிட்டது எதுவுமே சிவாக்கு தெரியக்கூடாது. ஓகே.
ஓகே தான். ஆனா பேசாத பேசாத. ஏன்? ஏய், திரும்ப 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 இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் திரும்ப. என்னன்னு சொல்லுங்க, பதட்டமா இருக்கு. ஏய், சிவா சிவா வந்திருக்காரு. சிவா வந்திருக்காரா? என்ன சொல்றீங்க? ஆமா. அவர் எதுக்கு மேடம் இங்க வந்திருக்காரு? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம தப்பிக்க வழி இல்ல. அதனால என்ன நடந்தாலும் நம்ம சமாளிக்கணும், புரியுதா? ஓப்பனிங்லயே பிரச்சனையா? மேடம், சிவா போயிட்டாரா? இல்ல, ஐயோ, போச்சு போச்சு. சிவா மட்டும் என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மேடம். ஏய், ஹாய். ஹாய். ஒன்ஸ் அகேன். ஹலோ. யா, நான் உள்ள வந்துட்டேன். யா, அப்படி. இப்ப ஏன் மேடம் சிவாவை கூப்பிட்டீங்க? காப்பாத்த சொன்னா சொந்த காசுலயே இப்படி சூனியம் வைக்கிறீங்களே. சிவாவை கூப்பிடாதீங்க மேடம், ப்ளீஸ். ஏய், நான் இங்க கூப்பிட்டேன், அவராதான் இங்க வராரு. என்ன வராரா? ஐயோ மேடம், சிவாவோட கண்ணுல படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாளா கூட்டத்தோட கூட்டமா கலந்திருந்தேன். இன்னைக்கு தனியா வந்து மாட்டிக்கிட்டேனா மேடம்? ஒருவேளை இதெல்லாம் இவளோட பிளானா இருக்குமோ? நாம தான் வந்து மாட்டிக்கிட்டோமோ? இப்ப புரியுது மேடம். என்ன சிவா கிட்ட மாட்டி விடதான் என்ன பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நான் திரும்பவும் கோயில் வாசலுக்கே போயிடுறேன். நான் சொல்ற வரைக்கும் ஆடாம அசையாம அப்படியே இரு. ஏன் மேடம் என்ன அழகா தூக்கிட்டு போக பிளான் பண்றீங்களா? சொல்றது மட்டும் செய். சிவா போற வரைக்கும் லேசா தலைய குனிஞ்ச மாதிரியே இரு. ஆ. ஹலோ. என்ன இங்க? அது நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க என் ஃப்ரெண்ட மீட் பண்ணேன். அவதான் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு என்ன கூட்டிட்டு வந்தா. ஓ, சார், நீங்க இங்க? நானும் பிசினஸ் விஷயமா ஒருத்தர் மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓ சரி, வாங்களே சேர்ந்தே காஃபி சாப்பிடலாம். இப்ப அவர் கேட்டாரா? எதுக்கு வேலையில போறத எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறாங்க? இல்ல பரவாயில்ல, நீங்க உங்க ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க, நான் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஐயோ, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆமா, சிவா பார்த்தாரு, நான் செத்தேன். இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். ஓகே சார், தேங்க்ஸ். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா?
முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு சங்கு கன்ஃபார்ம். ஹலோ, ஆ? என்னாச்சு? சார், இவதான் என் ஃப்ரெண்டு. ஹலோ. ஆமா, வந்துட்டேன். யா. இங்க பாருங்க. யா. ஓகே, இந்த வரேன். சாரிங்க, நான் மீட் பண்ண வேண்டியவர் வந்துட்டாரு. நம்ம அப்புறம் பேசலாமா? நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ. ஓகே, பாய். நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க? நான் என்ன சார்? இல்ல, இங்க மீட்டிங் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு தான் போறேன். சோ நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் போகும்போது உங்களையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு போலாம்ல? இல்ல சார், நான் இப்ப கிளம்பிடுவேன். ஓ, ஓகே, டேக் கேர், பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாய். அப்படா, இங்க இருந்து முதல்ல கிளம்பணும். அத முதல்ல செய்வோம் மேடம். சிவா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஹாரர் படத்தை தனியா உட்கார்ந்து பாக்குற மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பயத்துல எல்லாமே மறந்து போச்சு மேடம். என்ன சொன்னீங்க? திரும்பவும் ஒரு முறை சொல்லிருங்க மேடம். ஏய், நாளைக்கு டெல்லி போகணும், ரெடியாரு. ஐயோ, அது ஞாபகம் இருக்கு மேடம். அது போதும், வா போலாம். மேடம், என்ன? அந்த 4-5 ரூபாய் கட்டு. என்ன நடந்தாலும் உன் காரியத்துல கண்ணா இருக்க. அதுக்கு தானே மேடம் இவ்ளோ ரிஸ்கே. வர வேண்டிய நேரத்துல எல்லாமே கரெக்டா வரும். கிளம்பு, போலாம். ஐயோ ஐயோ, அம்மா போதும். அத்த, அடுத்தவங்க சாப்பிடும்போது அப்படி எல்லாம் பார்க்க கூடாது அத்த. உனக்கு ஏதாவது வேணா மீனாட்சிட்ட கேளு, அவ பரிமாறுவா. டேய், நான் ஒண்ணு அவ சாப்பிடுறத பாக்கலடா, அவளதான் பார்த்தேன். நீ எதுக்கு அவங்கள பாக்குற? டேய், இவ உன் அண்ணன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. இவளை எங்க இருந்து புடிச்சான்டா உன் அண்ணன்? எதுக்காக கேக்குற? அதுக்கு இல்லடா, இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. இவங்களை எங்க பாத்திருக்க? அது தெரிஞ்சா நானே உன்கிட்ட சொல்லிக்க மாட்டேனா? ஆனா இவ ஏதோ எனக்கு குடுக்கறா, நான் அத வாங்குறேன். அது மட்டும் தாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, 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 ஐயோ. அடி வாங்கினது ஞாபகத்துக்கு வருது, ஆனா இந்த ஆளு மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறா. அத்த, என்ன சொல்ற? ஏதோ திருப்பதியில போய் மொட்டை போட்டவன் தான் என் மாமான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. இவன் என்ன எனக்கு மேல குழப்பறான்? நீ இப்படியே எல்லார்கிட்டயும் எதையோ கொடுத்தா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இரு. இனிமேதானே என்கிட்ட சமத்தியா வாங்க போற. டேய் சிவா, இவள என்னன்னு கேளுடா. என்ன அத்த? என்ன இல்லடா,
அவளை கேளு. என்னமோ வாங்க போறேன் அது இதுன்னு சொல்றா, என்னன்னு கேளு. நீங்க தானே அத்தை ஏதோ கொடுத்தேன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. டேய் அவ இப்போ சொன்னடா என்ன பார்த்து. நீங்களும் இப்பதானே அத்தை சொன்னீங்க. ஷூ. சுபத்ரா நீயாவது கேளு சுபத்ரா. அது நான் கார சட்னி நல்லா இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அடிப்பாவி, என்ன நீ சட்னி தானே வேணும்னா கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? சுபத்ரா இல்ல சுபத்ரா, இவ அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சுந்தர், நம்ம வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு யோகி வந்திருந்தார்ல. ஆமா ப்ரோ. அவரு நாளைக்கு ஏதோ புது ப்ராஜெக்ட்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காராம். அதுக்காக நாளைக்கு டெல்லிக்கு போறேன். யோகி பிளான் போட்டு சிவாவை டெல்லிக்கு வர சொல்லிருக்காரு. ஐயோ இவன் டெல்லிக்கு போனா பிரச்சனையாச்சே. போயிட்டு எப்ப திரும்ப வருவீங்க? மீட்டிங் முடிஞ்சாலும் கிளம்பி வந்துட வேண்டியதான். சாப்பிடுங்க. அத்தை தட்டை பார்த்து சாப்பிடு. நீ போடா. சுபத்ரா என்ன சுபத்ரா, இந்த சிவா பையன் டெல்லிக்கு போறேன்னு சொல்றான். இவ உண்மையாவே மீட்டிங் விஷயமா டெல்லிக்கு போறானா, இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த புகழ பார்க்க தான் டெல்லிக்கு போறானா? எது வேணாலும் இருக்கலாம். பாத்து சுபத்ரா, டெல்லிக்கு போய் புகழ பாக்குற சாக்குல அந்த சக்திய பாத்திர போறான். அப்புறம் சக்திய கையோட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நீங்க சொல்றது உண்மைதான். அப்போ சிவா டெல்லிக்கு போக கூடாது, அதை தடுக்கிறது கஷ்டம். அப்போ அந்த புகழ பார்க்க விடாம தடுப்போம். எப்படி? ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுப்போம். நீங்க சொல்றது சரிதான், ஏதாவது செய்வோம். எங்க இன்னும் சிவாவை காணோம்? என்ன பண்றீங்க? உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு டெல்லிக்கு போறேன்னு, அதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸ்வெட்டர்லாம் இருக்குங்க. அங்க குளிர் இருக்கும்ல, அதுக்குதான். நீங்க டெல்லி போயிருக்கீங்களா? ஏன் டெல்லிக்கு போயிருந்தாதான் அங்க குளிர்னு தெரியணுமா? டிவில நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அத வச்சுதான் நான் சொன்னேன். அப்ப நீங்க டெல்லி போனதே இல்லையா? ஆனா டெல்லிய ஒரு தடவையாவது பாக்கணும்னு ஆசை. டெல்லி செங்கோட்டை, அப்புறம் ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால், இப்படி நிறைய பாக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே. ஏன் வாய்ப்பு இல்ல? நான் எப்படி சார் போக முடியும்? நான் போகணும்னா காசு வேணும், இல்ல யாராச்சும் என்ன கூட்டிட்டாவது போகணும். யார் கூட்டிட்டு போவா? ஏன் நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ சார், நீங்களா? நீங்க பிசினஸ் மீட்டிங்க்கு தானே போறீங்க? பிசினஸ் மீட்டிங் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வாங்க. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஹலோ ரன்பீர், பிசினஸ் கிளாஸ்ல 2 டிக்கெட்டா புக் பண்ணிரு. ஓகே, யா ஓகே தானே?
நம்ம டெல்லிக்கு வர விஷயத்த மில்கி பாய்ட்ட சொல்லிடுவோம். ஹாய் மில்கி மேன். ஹாய் புகழ் குட்டி. நோ, கால் மீ மில்கி பாய். ஓ சாரி சாரி மில்கி பாய். எஸ் மில்கி மேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் மில்கி மேன்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன தெரியலையா? தெரியலையே மில்கி மேன். நான் நாளைக்கு உங்களை வந்து பார்க்க போறேன்.